ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய முதலீடுகளை பல மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முதலீடுகளை கோடிகளை மாற்றுறதுக்கு மொத்தம் 3 வழிகள் இருக்குது. ஒன்று பவர் ஆஃப் காம்பவுண்டிங், ரெண்டாவது மேஜிக் ஆஃப் சிப், மூணாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஏற்கனவே இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றியும் சிப்பை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி தான். கடந்த 10-20 வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடிலாம் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணினோம், எஃப்டியில் பண்ணினோம், ரியல் எஸ்டேட்ஸில் பண்ணினோம், ஃபிசிக்கல் கோல்டில் பண்ணினோம். ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சமீப காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஏன் அதிகப்படியான மக்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, டாப் 5 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நியூஸ்லலாம் நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்த்துருப்போம். வெதர் ரிப்போர்ட்டில் தனித்தனியாக ஒரு சிட்டிலையும் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, மதுரையில் எப்படி இருக்குது, திருச்சியில் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சிட்டிஸ்லையும் தனித்தனியாக சொல்லாமல் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த இண்டெக்ஸ். அதாவது தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே ரெப்ரசன்டேஷனல் ஃபிகரை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்பெனியாக போய் செக் பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக இந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் சேர்த்த ரெப்ரசன்டேஷனல் ஃபிகர் தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை சென்செக்ஸ்ன்ற இண்டெக்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த சென்செக்ஸில் பார்த்தோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நிஃப்டின்ற இண்டெக்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த நிஃப்டியை பொறுத்தளவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இண்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த இண்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸுடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் இந்த கம்பெனிஸ் எந்த அலோகேஷனில் இருக்கோ அதே அலோகேஷனில் நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம அலோகேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் விப்ரோக்கு 10% அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம விப்ரோக்கு இப்போ 100 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் 10 ரூபாய் நம்ம விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோடைய கான்செப்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஏன் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான காரணங்கள்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, பாசிவ் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக நம்மளுடைய ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட் வர மாதிரியான ஃபண்ட்ஸை வாங்குவாங்க, லாஸ்ட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஃபண்ட்ஸை ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு பாசிவ் ஃபண்ட்ஸ். பாசிவ் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது இண்டெக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இருக்கிற ஃபண்டுன்றனால ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த விதமான வேலைகளும் இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்டிவ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1%லேருந்து 1.5%, 2%, 3% வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் 0லேருந்து 0.5%, அதிகபட்சமாகவே 0.5% வரைக்கும் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்போ இந்த 0.5% டிஃபரன்ஸ், 1% டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இதுவே ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவதுன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தளவில் ஒரு கடந்த 10 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வருஷத்துக்கு 10%க்கு மேலே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.
இது டிவிடெண்ட் இல்லாத ரிட்டர்ன்ஸ். நம்ம இன்னும் டிவிடெண்ட்ஸும் சேர்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 13% கிட்டக்க நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இருக்க எஃப்டி இல்லை மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ 5%லேருந்து 6% வரைக்கும் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோடைய ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. அதனால இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு டைவர்சிஃபைட் ஆகுது. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த கம்பெனி மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம், ரெண்டுத்துக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக 50 கம்பெனிஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு கம்பெனி கீழே விழுந்தா கூட அதை இன்னொரு கம்பெனி பேலன்ஸ் பண்ணிடும். எப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்ப கீழே விழுகும்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக அதில் இருக்கிற 50 கம்பெனிகளுமே கீழே விழுந்து தொடர்ந்து கண்டினியூஸாக கம்மியானா மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கம்மியாகும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரீஷஃபில் பண்ணுவாங்க. அப்படி ரீஷஃபில் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கம்பெனி ரொம்ப நாளாக ரொம்ப கம்மியாகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை தூக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பெனியை உழுக்க போடுவாங்க. அப்படி இருக்கப்போ ஓரளவுக்கு இந்த கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ரொம்பவே தைரியமாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். நம்ம இதுக்கு முன்னாடி 2 இண்டெக்ஸஸ் பார்த்தோம், ஒன்று சென்செக்ஸ், இன்னொன்று நெஃப்டி. ஸோ இந்த 2 இண்டெக்ஸஸில் நம்ம 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்னொன்று இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் இடிஎஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணணும். எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தோம்னா ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர்னா என்னன்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தளவில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இண்டெக்ஸை இமிட்டேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த இண்டெக்ஸஸ் கொடுக்குற ரிட்டர்னையும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குற ரிட்டர்னையும் நம்ம மைனஸ் பண்ணினா கிடைக்கிறது தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் எப்பயுமே கம்மியாக இருக்கிற மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். மூணாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸோடைய மார்க்கெட் வேல்யூவை செக் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கடைசியாக லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த 2021 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், டாப் 5 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸை என்னோட ஐடியாவில் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் இன்னொரு தடவை நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 இண்டெக்ஸஸ் பார்த்தோம், ஒன்று சென்செக்ஸ், இன்னொன்று நிஃப்டி. ஸோ நான் ஜென்ரலாக நிஃப்டியை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தோம்னா இதில் டாப் 50 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டிக்குள்ளேயே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250. ஸோ இதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோடைய 5 இயர் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 16.1% per year. ஸோ இந்த ஃபண்டோடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தோன்னா 4,853 crores. இந்த ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா 0.2%, ட்ராக்கிங் எரர் 0.19%. ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோடைய 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 16.1%. இந்த ஃபண்டோடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தோம்னா 3,765 crores. இந்த ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2%. அதே மாதிரி இந்த ஃபண்டுடைய ட்ராக்கிங் எரர்னு பார்த்தோம்னா 0.19%. மூணாவது இருக்கிறது யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டுடைய 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 16.3%. இந்த ஃபண்டுடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தோம்னா 1,282 crores. இந்த ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.32%. இந்த ஃபண்டுடைய ட்ராக்கிங் எரர், அதாவது ஒரு வருஷத்துடைய ட்ராக்கிங் எரர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 0.05%. நாலாவது இருக்கிறது ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 66.3%. இந்த ஃபண்டுடைய ஃபண்ட் சைஸ் 551 crores. இந்த ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா 0.15%.
ஃபண்டுடைய ட்ராக்கிங் எரர் 1.03%. ஃபிஃப்த் ஒன் மோத்திலால் ஒஸ்வால் S&P 500 இண்டெக்ஸ். எப்படி நம்ம இந்தியாவில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டின்னு 2 இண்டெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி யூஎஸில் நாஸ்டாக் அண்ட் S&P 500ன்னு 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த S&P 500 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாப் பர்ஃபார்மிங் 500 கம்பெனிஸ் உடைய இண்டெக்ஸ் தான் இந்த S&P 500 இண்டெக்ஸ். ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்டுடைய 1 year ரிட்டர்ன்னு பார்த்தோம்னா 36.8%. இந்த ஃபண்டுடைய ஃபண்ட் சைஸ் 2058 crores. இந்த ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 0.49%. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தளவில் இந்த 5 ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது. இது என்னுடைய அனாலிசிஸில் நான் சூஸ் பண்ண ஃபண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியா இருந்துச்சுன்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த அளவில் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கக்கூடியது. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட மினிமம் ஒரு 500 rupees இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு சேவிங் ஹேபிட்டையும் க்ரியேட் பண்ணும், லாங் டேர்மில் உங்களுக்கான ஒரு வெல்த்தையும் நல்லாவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஆவரேஜாக பண்ணணும். அதாவது மாதம் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதை மாதம் ரெகுலராக பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபண்ட்ஸை உடனே சேல் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம லம்பாகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மீடியமாக ஒரு ரெகுலரான இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.